ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 2.4ல் நம்ம பார்க்க போகிற சம் வந்து 7th ஒன். என்ன சம்னு பார்க்கலாம். ஹாசன் அப்படிங்கிறவங்க பைஸ் 2 kinds ஆஃப் கிளாத் மெட்டீரியல், 2 வகையான கிளாத் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு ஃபார் ஸ்கூல் யூனிஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்காக. ஷர்ட் மெட்டீரியல் தட் காஸ்ட் ஹிம் ₹50 per மீட்டர், ஒரு மீட்டருக்கு 50 ரூபாங்கிற ரேஞ்சில் ஷர்ட் மெட்டீரியல் வாங்கியிருக்கிறாரு. அண்ட் ட்ரௌசர் மெட்டீரியல் தட் காஸ்ட் ஹிம் ₹90 per மீட்டர், ட்ரௌசர் மெட்டீரியலும் வாங்கியிருக்கிறாரு. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் மீட்டருக்கு 90 ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்கிறாரு, 90 rupees அப்படின்னு சொல்லி. இதில் வந்து என்ன கணக்கில் நாங்கள் வாங்கணும் அப்படின்னா, ஃபார் எவ்ரி 2 மீட்டர் ஆஃப் ட்ரௌசர் மெட்டீரியல், 2 மீட்டர் ட்ரௌசர் கிளாத் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஷர்ட் தைக்கிறதுக்கு 3 மீட்டர்ஸாக தேவைப்படுதான். ஸோ ஹி பைஸ் 3 மீட்டர் ஆஃப் தி ஷர்ட் மெட்டீரியல். 2 மீட்டர் ட்ரௌசர் மெட்டீரியலுக்கு அவர் வந்து 3 மீட்டர் ஷர்ட் மெட்டீரியல், இந்த கணக்கில் தான் அவர் வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது, பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்கின அந்த கிளாத்தை ஃபுல்லாக கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு திருப்பி சேல் பண்ணால் தான் அவருக்கு லாபம் இல்லையா. ஸோ ஹீ செல்ஸ் த மெட்டீரியல் அட் 12% அண்ட் 10% ப்ராஃபிட் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது 12% ஃபார் ஷர்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் 10% ஃபார் ட்ரௌசர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஹிஸ் டோட்டல் சேல் எவ்வளோக்கு இப்படி இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை வச்சு சேல் பண்ணதில் அவளுக்கு மொத்தமாக எவ்வளோ ரூபாய்க்கு சேல் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36,600க்கு சேல் ஆகிருக்கு. அப்போது ஹவு மச் ட்ரௌசர் மெட்டீரியல் டிட் ஹி பை, இப்போ ட்ரௌசர் மெட்டீரியல் அப்போ எவ்வளோ தான் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். இதில் வந்து என்ன அப்படின்னா கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவர் வாங்குறது 2 type ஆஃப் மெட்டீரியல் அப்படி தானே, ஷர்ட் மெட்டீரியலும் வாங்குகிறாரு, ட்ரௌசர் மெட்டீரியலும் வாங்கியிருக்கிறாரு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து இது பெர் மீட்டருக்கு ₹15ங்கிற ரேஞ்சில் வாங்கியிருக்காரு. இது பெர் மீட்டருக்கு ₹90ங்கிற மீனிங்கில் வாங்கியிருக்காரு. சரியா. இப்போ எவ்ரி 2 மீட்டர் வாங்கணும், ட்ரௌசர் வாங்கணும் அப்படின்னா இங்கே 3 மீட்டர் ஷர்ட் மெட்டீரியல் வாங்கியே ஆகணும். அப்போ தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை 2x இது 3x அப்படிங்கிறத தெரியாதனால நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ வாங்க, இதை வந்து என்னன்னா இது எவ்வளோ அமௌண்ட், அப்போ 3x மீட்டர் வாங்கியிருக்காரு, இங்கே 2x மீட்டர் வாங்கியிருக்காருன்னு தெரியுது. அப்போ இதுக்கு அமௌண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா 3x இன்ட்டு 50, இங்கே 2x இன்ட்டு 90, ஸோ 1500x, இங்கேயும் 180x. ஓகேவா. இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. சரி, 3 இன்ட்டு 50 தானே, ஸோ 150, சாரி 150x, இங்கே 180x, இவ்வளோ எக்ஸ் அமௌண்ட்டு, இவ்வளோ அமௌண்ட்டு. இப்போ ப்ராஃபிட் பாருங்கள், ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா. ப்ராஃபிட் வந்து 12% வைக்கிறாரு. அப்போது 12/100 இன்ட்டு 150x. இங்கே ப்ராஃபிட் வந்து 10% வச்சுருக்கிறாரு. ஸோ 10/100 இன்ட்டு 180x. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 5 are 10, 3 5 are 15, so 6 2 are 12, so 60 into 3 18x. இங்கே அதே மாதிரி 0 0 0 0, ஸோ இங்கே என்ன தான் வருது, 18x தான் வருது. ஸோ ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 10-18 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து அவர் வந்து கிடைக்கிற மாதிரி ப்ராஃபிட் செட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சேல் ஆகிருக்குன்னு தெரியுது, 36,600 ஸோ அதை வச்சு இது வாங்கின அமௌண்ட், இது அவர் கிடைச்ச ப்ராஃபிட், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் சேல் அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ சேல் அமௌண்ட்டு எவ்வளோ சேல் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். 150x ப்ளஸ் இங்கே 18x, இங்கே 180x ப்ளஸ் 18x. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 150 ப்ளஸ் 18 168x, இங்கே
198x. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் தான் 168x ப்ளஸ் 198x அப்படிங்கிறது தான் அவங்களோட மொத்த சேல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணோன்னா நம்மளுக்கு எக்ஸ் கிடச்சிரும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள். 16 9 1 10 6 1 2 3 366x is equal to 36600. So x is equal to 36600 divided by 366. ஓகேவா? ஸோ 1100. ஸோ x is equal to 100. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இந்த 100 அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஷின் கேட்டபடி ட்ரௌசர் மெட்டீரியல் கால்குலேட் பண்ண தான் யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரௌசர் மெட்டீரியல் மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 2x மீட்டர். ஸோ 2 × 100 200 மீட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இதே ஷர்ட்டு கட்டுறதுக்கான 3x 3 × 100 300 மீட்டர் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துடும். ஸோ 200 மீட்டர் ட்ரௌசர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத எடுத்து எழுதணும். இதுதான் இந்த சம். கொஞ்சம் எலாபரேட்டாக போகிற மாதிரி இருக்கும், பட் ஓகேவா? அவங்க கொஷினை வாசித்து கொஷினில் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பெர் மீட்டருக்கு எவ்வளவு ஷர்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெர் மீட்டருக்கு ட்ரௌசரோட ரேட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 மீட்டர் ட்ரௌசர் வாங்கினா 3 மீட்டர் ட்ரௌசர் ஷர்ட் மெட்டீரியல் வாங்கணுங்கிற கண்டிஷனையும் கொடுத்துருக்காங்க. அப்படி வாங்கினா தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து 2x மீட்டர் வாங்கியிருப்பார், இது 3x மீட்டர் வாங்கியிருப்பார். ஸோ எவ்வளோ மீட்டர் வாங்கியிருக்காரு, பெர் மீட்டருக்கு எவ்வளோ, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டு தெரிஞ்சால் தான் இந்த அமௌண்ட்லேருந்து ப்ராஃபிட் அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் அவர் எவ்வளோவுக்கு சேல் பண்ணியிருக்காருன்னு தெரியும். ரெண்டு சேல் அமௌண்ட்டும் தெரிஞ்சால் தான் மொத்தம் அவருக்கு கிடைச்ச ரூபாயோடு அதை ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணி பாருங்கள்.